ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஈஸ் ஆல்ஃபா ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் ப்ரீவியஸ் செஷனில். அதை யூஸ் பண்ணி தான் ஒரு கேரக்டர் ஆல்ஃபாபெட்டா இல்லையான்னு செக் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்குன்னா கேரக்டர் கலெக்ஷன்னு சொல்கிறோம், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம், வேர்டுன்னு சொல்லலாம். இதில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி அதை ஆல்ஃபாபெட்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுற மாதிரியும் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாம். ஸோ அப்போ ஈஸ் ஆல்ஃபா யூஸ் பண்ணி ஒரு கேரக்டர் செக் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கையே நம்ம செக் பண்ணுற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ப்ரோக்ராமில் பண்ணுறோம். அப்போ ஒரு இன்புட் வாங்குகிறோம், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்குகிறோம். அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதில் இஃப் ஏ டாட் ஈஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ஆல்ஃபாபெட்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு அடுத்ததாக அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் ஆல்ஃபாபெட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் ஆல்ஃபாபெட்டாக இருக்கணும். அப்போ தான் ஆல்ஃபாபெட் கிவன் ஸ்ட்ரிங் இஸ் ஆல்ஃபாபெட்டுங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லாமல் ஏதான ஒரு கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்கில், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன், அது ஆல்ஃபாபெட். ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2 அந்த மாதிரி நான் கொடுக்குறேன், அது மெசேஜ் என்ன காட்டும்னா த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அன் ஆல்ஃபாபெட் அப்படின்னு காட்டும். அப்போ கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் ஒரு எழுத்து கூட வேறு எழுத்தாக, அதாவது ஆல்ஃபாபெட் இல்லாத எழுத்தாக இருந்தால் கூட அதை த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அன் ஆல்ஃபாபெட் அப்படின்னு மெசேஜை காமிக்கும். ஏன்னா ஏ டாட் ஈஸ் ஆல்ஃபா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தையுமே செக் பண்ணி பார்க்கும். எல்லா எழுத்துமே ஆல்ஃபாபெட்டாக இருந்தால் தான் அதை ட்ரூங்கிற மெசேஜை கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸுங்கிற மெசேஜை கொடுக்கும். ஸோ ஈஸ் ஆல்ஃபாங்கிறது ஒன்றா ட்ரூ மெசேஜ் கொடுக்கும், இல்லை ஃபால்ஸ் மெசேஜ் கொடுக்கும். இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துமே ஆல்ஃபாபெட்டாக இருந்தால் ட்ரூங்கிற மெசேஜை கொடுக்கும். பட் ட்ரூனா த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் ஆல்ஃபாபெட்டுங்கிற மெசேஜ் நாம் கொடுத்துருக்கோம், அதை டிஸ்பிளே பண்ணும். இல்லை ஒரு எழுத்து மாதிரி இருந்தால் கூட த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அன் ஆல்ஃபாபெட் அப்படிங்கிற மெசேஜை கொடுக்கும். என்ன காரணம்னா ஈஸ் ஆல்ஃபா எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்ட்ரிங்காக, அதாவது ஆல்ஃபாபெட்டாக இல்லைன்னா அது ஃபால்ஸுன்னு தான் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வருது. இப்போ ஈஸ் ஆல்ஃபா ஒன்றா ட்ரூங்கிற மெசேஜை கொடுக்கும், இல்லை ஃபால்ஸ் அப்படி ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூன்னு கொடுக்கும், இல்லை ஃபால்ஸ்னு கொடுக்கும். ட்ரூனா எல்லா கேரக்டர்ஸும் ஆல்ஃபாபெட், ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும். ஃபால்ஸ்னால் என்ன அர்த்தம், ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸில் ஏதோ ஒரு கேரக்டர் ஆல்ஃபாபெட் இல்லைன்னா கூட அது ஃபால்ஸ் தான் கொடுக்கும். இதுதான் நம்ம இப்போ செக் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நாம் இன்னும் ஒரு ஆப்ஷன் நம்ம அடுத்ததாக ஒன்று செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ஃபாபெட்னு சொன்னாலே இது லோயர் கேஸ், அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட், அப்பர் கேஸ் ஆல்ஃபாபெட். இங்கேயே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம டைப் பண்ணும்போது மோஸ்ட்லி அப்பர் கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம், லோயர் கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். லோயர் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பர் கேஸ் யூஸ் பண்ணோம்னா, இப்போ பிரிண்ட்டுங்கிறத கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம கேப்ஸில் கொடுத்தோம், அப்பர் கேஸில் கொடுத்தோம்னா அது ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது. அதை நம்ம லோயர் கேஸில் தான் கொடுத்தாகணும். ஸோ லோயர் கேஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லா லாங்குவேஜ்லையுமே யூஸ் பண்ணுறோம். C++, சி லாங்குவேஜ், ஜாவா எல்லாத்துலேயுமே லோயர் கேஸும் அப்பர் கேஸும் வேறு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதாவது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொன்னால் லோயர் கேஸ்னால் லோயர் கேஸ் தான் பயன்படுத்தணும், அப்பர் கேஸ்னால் அப்பர் கேஸ் தான் பயன்படுத்தணும். மாற்றி பயன்படுத்த முடியாது. மோஸ்ட்லி எல்லாமே லோயர் கேஸாக தான் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ஃபாபெட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே நெஸ்டட் இஃப் கொடுத்து, கொடுத்து நெஸ்டட் இஃப் ஏ டாட் ஈஸ் லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட்டான்னு செக் பண்ணுறோம். அப்படி லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட்டாக இருந்தால் இந்த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட்டுங்கிற மெசேஜ் வரும். அப்படி இல்லை, ஏதான ஒரு கேரக்டர் அப்பர் கேஸாக இருந்தால் கூட கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அண்ட் லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட். அப்போ 4 அப்பர் கேஸ் இருக்குது, ஒரு லோயர் கேஸ் இருந்தால் கூட நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் அது நாட் அண்ட் லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட்டுன்னு தான் மெசேஜ் கொடுக்கும். அதனால் இப்படி நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி ஆல்ஃபாபெட்டான்னு செக் பண்ணுறோம், லோயர் கேஸான்னு செக் பண்ணுறோம். லோயர் கேஸாக இருந்தால் லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட், எல்லா கேரக்டர்ஸும் லோயர் கேஸாக இருக்கணும். இப்போ தான் எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்க்குறீங்க, ரன் பண்ணும்போது QWERTன்னு கொடுக்குறேன், எல்லாமே லோயர் கேஸ்லேயே இருக்குது. கிவன் ஸ்ட்ரிங் இஸ் லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட்னு வரும். இப்போ நான் திரும்பவும் அதை நான் ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்.
ஸ்கூல் அப்படின்னு கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து லோயர் கேஸில் இருக்குது, ஹெச்ஓஓஎல் அப்பர் கேஸில் இருக்குது. ஸோ இது நாட் ஏ லோயர் கேஸ் அல்ஃபபெட். அடுத்தது திரும்ப நான் ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்பர் கேஸ் அல்ஃபபெட்டில் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே அப்பர் கேஸ் அல்ஃபபெட்டில் கொடுத்தோன்னா இப்போ நாட் ஏ லோயர் கேஸ் அல்ஃபபெட் தான். அப்போ ஒரு கேரக்டர் மாறி இருந்தாலும் ஒரு கேரக்டர் அப்பர் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லா கேரக்டருமே அப்பர் கேஸாக இருந்தாலும் சரி, அது என்ன மெசேஜை காட்டும்னா the given string is not an lower case alphabet அப்படின்னு தான் காட்டும். நாட் ஏ லோயர் கேஸ் அல்ஃபபெட் அப்படின்னு தான் காட்டும். ஸோ அதனால் அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான அந்த மெசேஜ் தான் இப்போ காமிச்சிருக்கோம். நாட்டு லோயர் கேஸ் அல்ஃபபெட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான சிம்பிள் ப்ரோக்ராம் இது. ஸோ த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் ஏ லோயர் கேஸ் அல்ஃபபெட் அப்படிங்கிறது தான் மெசேஜாக வரும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பர் கேஸுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் கேஸு செக் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஈஸ் அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஈஸ் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் கூட எல்லா கேரக்டர்ஸும் அப்பர் கேஸாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ அந்த ஈஸ் அப்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ட்ரூங்கிற மெசேஜை கொடுக்கும். எப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா எழுத்துமே நம்ம ஸ்கூல்னு கொடுக்குறோன்னா அது ஸ்கூலில் இருக்கிற எல்லா எழுத்துமே அப்பர் கேஸாக இருந்தால் அப்புறம் ட்ரூங்கிற மெசேஜை கொடுக்கும். ஏதாவது ஒரு எழுத்து லோயர் கேஸாக இருந்ததுன்னா அது வந்து ஃபால்ஸுங்கிற மெசேஜை கொடுக்கும். இப்படி தான் ஈஸ் ஆல்ஃபா ஒர்க் ஆகுது, ஈஸ் லோயர் ஒர்க் ஆகுது, ஈஸ் அப்பர் ஒர்க் ஆகுது, எல்லாமே இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே அல்ஃபபெட்டாக இருந்தால் தான் ஈஸ் ஆல்ஃபா ட்ரூ மெசேஜ் கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் மெசேஜ் கொடுக்கும். ஈஸ் அப்பரும் அப்படி தான், ஈஸ் லோயரும் அப்படி தான். ஈஸ் அப்புறம் எல்லா கேரக்டருமே அப்பர் கேஸ் அல்ஃபபெட்டாக இருந்ததுன்னா அது ட்ரூங்கிற மெசேஜை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துக்கிறோம், இந்த ஸ்ட்ரிங் இஸ் அப்பர் கேஸ் அல்ஃபபெட்னு கொடுத்துக்கிறோம். இப்போ ஒரு எழுத்து மாறினா கூட என்னாச்சு, அப்போ அது வந்து நாட் அன் அப்பர் கேஸ் அல்ஃபபெட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னே சொல்லலாம். இதெல்லாம் நம்ம இஃப்பில் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியுது. இஃபல் ஸ்டேட்மெண்ட்டோடு சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இஃபல்ஸோடு இதெல்லாம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இஃபல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன பாசிபிள், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அப்போ இஃபல் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸையும், என்னென்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், ஈஸ் ஆல்ஃபா பார்த்துருக்கோம், ஈஸ் அப்பர் பார்த்துருக்கோம், ஈஸ் லோயர் பார்த்துருக்கோம். இன்னும் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் வேரியஸ் இன்புட்ஸ் கொடுத்து காமிச்சிருக்கேன், அதெல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.